அதுக்கப்புறம் அந்த ஆபரேஷன் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த வயித்து பக்கத்துல பயங்கரமா வலிக்குது, வயிறு வலி இந்த பொண்ணுக்கு. அப்போ பவதாரணி என்ன பண்றாங்கன்னா, மருந்து மாத்திரை சாப்பிடுறாங்க. அந்த மருந்து மாத்திரையை சாப்பிடும் பொழுது அப்போ அந்த டைம்ல கொஞ்சம் பெயின் ரிலீஃபா இருந்திருக்கு, வலியே சுத்தமா இல்ல. ஓகேங்களா, அந்த வயித்து வலி சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மருந்து மாத்திரை வந்து அந்த டைம்ல யூஸ் ஆனாலுமே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க உடம்புல இந்த புத்துநோய் இருக்கு பாத்தியா, அந்த புத்துநோய் வந்து இன்னும் அதிகமாயிட்டே இருந்திருக்கு. பவதாரணி கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு டைம்ல பவதாரணி வந்து இப்படி இருந்த ஆளு அப்படியே உடல் எடை வந்து ரொம்ப 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 கம்மியாகி சின்ன பொண்ணு மாதிரி ஆயிட்டாங்க. அப்பவும் கண்டுக்கல. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்ல, நீ ஏதோ சரியா சாப்பிடாம இருந்திருப்ப, நல்லா சாப்பிடு சரியாயிரும் அப்படின்னு அசால்ட்டா விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் போய் ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர்கிட்ட செக் பண்றாங்க பவதாரணி இளையராஜாவும். அப்போதான் பவதாரணிக்கு கேன்சர் முத்தி போய் 4வது ஸ்டேஜுக்கு பவதாரணியோட உடம்புல இருக்கிற கேன்சர் முத்தி